போலீஸ் என்பது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ மரியாதை இல்லாமல் இருக்குங்க. இதுதான் உண்மை. எடுத்துக்கிறாங்களோ ஜனங்க எடுத்துக்கலையோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலே யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. போலீஸுங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அப்படி ஒரு பாரா போலீஸ் வராங்கனாலே குற்றவாளிகள் நடுங்கணும். அப்போ தான் அந்த போலீஸ்க்கு ஒரு மரியாதை இருக்குது. இப்பொழுது இருக்கின்ற இந்த விஜய் அவர்களது ஆட்சியிலேயாவது அந்த போக்சோ சட்டம் மற்றும் உமனுக்கு எதிரான மகளிருக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டிய சட்டங்கள் மிக 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 கடுமையாக்கப்பட வேண்டும். சென்ட்ரல் ஆக்ட் இருக்கு. சென்ட்ரல் ஆக்டோட என்ஹான்ஸ் பண்ணி ரூல்ஸ் இங்கே ஃப்ரேம் பண்ணி அந்த ரூல்ஸை ஸ்ட்ராங் பண்ணாங்கனாக்கா உமன்ஸுக்கு எதிராக இங்கே வன்முறைகள் நடக்கிறதுக்கான சான்ஸே இல்லைங்க. இப்போத்துலேருந்தே முடுக்கணும். அதே போல் போலீஸை பார்த்தா பயம் இருக்கணும். போலீஸ் நான் எதனா செயின் அறுத்துட்டான்னா யார் பிடிக்க போகிறாங்க, பிடிச்சா நம்ம வெளில வந்துக்கலாம், ஜாமீனில் வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது. போலீஸ் பிடிச்சாங்கனாக்கா அவ்வளோதான், உள்ளே தள்ளுவாங்க, ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், நியாயமாக வழக்கை நடத்துவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்ததுனாக்கா ஜனங்க இந்த மாதிரி திருட போக மாட்டாங்க. அதே மாதிரி ஏன் அந்த மாதிரி போகிறான் அப்படின்னாக்கா அல்டிமேட்லி இங்கே கல்ச்சர் குட்டிச்சவரானதுக்கு காரணம் சாராய கடைகள். ரோடுக்கு ரோடு சாராய கடை இருக்குது. ரோடுக்கு ரோடு சாராய கடை இருந்தால் எப்படி மனிதன் உருப்பட முடியும்? ஸோ இப்போ முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கின்ற ஒரு சேலஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போலீஸை ஃபுல் ஃப்ரீடம் போலீஸ்க்கு கொடுக்கணும். அதே சமயம் போலீஸ் தன்னுடைய கடமை தவறாமல் நடக்கிறார்களா அப்படின்றத பார்க்கணும். அந்த போலீஸை கவனிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடு, யார் ஸ்பெஷல் ஸ்குவாடில் இருக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியக்கூடாது. அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே இருப்பாங்க. அவர் ஒரு கடைநிலை ஊழியராக அங்கே இருப்பார். அந்த பேரா போலீஸ் துப்பாக்கி வச்சுன்னு நின்றுட்டு பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் இருப்பார். அவர் ஆக்சுவலாக ஒரு ஸ்பையாக போட்டு வச்சுருக்கணும். அவர் ஒரு விஜிலன்ஸில் இருக்கிற ஆஃபீஸராக இருப்பார். ஆனால் ஆக்சுவலாக போலீஸ் ஸ்டேஷனில் நார்மலாக அவர் பேரா போலீஸ் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்ட்டு கொடுத்து அவரை ஒரு ஸ்பையாக ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வச்சு ஒரு இதுலேயும் வச்சு கண்காணிப்பு பண்ணி யாராவது தவறு செய்தால் இம்மிடியேட்டாக அவர் சொல்லுவார். அவங்களுக்குன்னு ஒரு விங்கு இருக்கும், விஜிலன்ஸ் விங்கு. அந்த விங்கில் இருந்து போலீஸ் மேலே நடவடிக்கை எடுத்தால் போலீஸும் நியாயமாக இருப்பார்கள், சொசைட்டியும் நியாயமாக இருப்பார்கள். உமன்ஸுக்கு இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ்லலாம் நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஆனால் அங்கே போய் எஸ்கலேட் பண்ணி சொல்கிறாங்க பாருங்கள், அந்த இடத்துல யாருமே எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் கொண்டு வர்றதில்லை, அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்லை. அதனால் அந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸை நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜடாக கொண்டு வரோம். நன்றி.